ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ல போகணும் ஆனா நீட் எக்ஸாம் எல்லாம் கஷ்டம் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்காக தான். இந்த வாய்ப்பு ஃபியூச்சர்ல கிடைக்குமான்னு கேட்டா தெரியல. ஆனா இந்த வருஷம் ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நேஷனல் கமிஷன் ஆஃப் அலைடு ஹெல்த் கேர் அண்ட் ப்ரொஃபஷனல், ஜெனரலா NCAHP அப்படின்னு சொல்லுவோம். இவங்க புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ்லி 9 ஜனவரி அன்னைக்கு கொடுத்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, BOT பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, BPT பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, இந்த 2 கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணோம், கண்டிப்பா நீங்க நீட் எக்ஸாம் வழியா தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப 2 மார்ச் அன்னைக்கு கொடுத்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல தேவை கிடையாது. நீங்க BOT இல்ல BPT டிகிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நீட் எக்ஸாம் கொடுக்கணும்னு கண்டிப்பா அவசியம் இல்லை. அது மேண்டிடேட்டரி கிடையாது. அப்ப எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன மத்த எல்லா கிரைட்டீரியா 9ஆம் தேதி கொடுத்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லா கிரைட்டீரியா பொருந்தும். ஆனா நீட் எக்ஸாம் மட்டும் மேண்டிடேட்டரி கிடையாது. அப்ப வேற என்ன கிரைட்டீரியா இருக்கு அப்படின்னா, 12th நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில அக்ரிகேட்டா 50% மார்க்காவது எடுத்திருக்கணும். இங்கிலீஷ்ல நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் சார் பேசிக்கான கிரைட்டீரியா. இது இருக்கு அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். உங்களுக்கு கவுன்சிலிங் தனியா நடக்கும். இது NCAHP-யோட அஃபிஷியல் வெப்சைட்லயே நடக்கக்கூடிய ஒரு கவுன்சிலிங்காக இருக்கும். ஓகேவா? அவங்க தான் இதை நடத்துவாங்க. NMC எப்படி நம்மளுக்கு MBBS, BDS, ஆயுஷ் கோர்ஸ்லாம் பாக்குறாங்களோ அந்த மாதிரி ஆயுஷ் கோர்ஸ் தனியா நடக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு இதுக்கு தனி வெப்சைட் இருக்கு. MBBS, BDS, ஆயுஷ் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீட் எக்ஸாம் கண்டிப்பா எழுதணும். இந்த இதுக்கு நீட் கண்டிப்பா கிடையாது. அதுக்காக நான் நீட் எக்ஸாம் எழுதவே வேணாமான்னு கேட்டா இல்ல, நீங்க வேணா நீட் எக்ஸாம் தாராளமா எழுதிக்கோங்க. ஆனா செலெக்ஷன் உங்க 12th மார்க் பேஸ் பண்ணி இருக்கும். BPT அண்ட் BOTக்கு இது 2026, 2027, அதாவது இந்த வருஷம் நடக்க போற அப்டிவிஷனுக்கு மட்டும்தான் வேலிடு. நெக்ஸ்ட் இயர் நீட் மேபி திரும்பி மேண்டிடேட்டரி கொண்டு வரலாம். ஆல்ரெடி நீட் மேண்டிடேட்டரின்னு சொன்னாங்க, இப்போதைக்கு எடுத்து விட்டாங்க. ஓகே, நான் 2 டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துறேன். வாட்ஸ்அப்ல இந்த 2 டாக்குமெண்ட் பார்த்து நீங்களும் ஒரு தடவை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதான், நீட் மேண்டிடேட்டரி கிடையாது. ஸோ இந்த BPT, BOT எக்ஸாம் நீங்க தாராளமா எழுதிக்கோங்க. நீட் மேண்டிடேட்டரி இல்லை. ஓகே, ஆல் த பெஸ்ட். அதே மாதிரி நீங்க MBBS எய்ம் பண்றீங்களா, BDS எய்ம் பண்றீங்களா, இல்ல ஆயுஷா, இல்ல BOT, BPT எந்த கோர்ஸ்க்கு எய்ம் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.